அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வாரியான கொஷின்ஸுக்கான விடைகளை விளக்கமாக பார்த்துட்டு வரோம் 1 மார்க்ஸுக்கு. அந்த வகையில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டரை முடிச்சிருக்கோம். செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.1க்கான ஆன்சர்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஏபிசி அண்ட் சோ ஆன் XYZ ஆகிய எழுத்துக்கள் டேஷ் குறிப்பதற்கு பயன்படுகின்றன. த லெட்டர்ஸ் ஏபிசி XYZ ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் வேரியபிள்ஸ். எதை குறிப்பிட பயன்படுது அப்படின்னா வேரியபிள்ஸை குறிப்பிடுறதுக்கு. அதாவது தமிழில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸை குறிப்பிடுறதுக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசியை யூஸ் பண்ணுவோம். மாறிலியாக இருக்குது அப்படின்னா மாறிலி அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்பர்ஸை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தும். சரிங்களா? அடுத்ததான் எஃப்இலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. எஃப்ல இருந்து 5 கழிக்கிறோம் அப்படின்னா எஃப் மைனஸ் 5. இது நார்மலாக அந்த வேர்டை கவனிச்சிங்கனாலே தெரியும். எஃப் டிக்ரீஸ்டு பை 5. எஃப்இலிருந்து 5ஐ கழித்தல், அப்போ எஃப் மைனஸ் 5 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் எஸ் டிவைடட் பை 5 இப்படி போட்டும் போடலாம், எஸ் டிவைடட் பை 5ன்னு, இல்லை இப்படி போட்டும் போடலாம், எஸ் பை 5. எப்படி போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா? அடுத்ததா தற்போது ஏயின் வயது என் எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது. இப்போ ஏவோட வயசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என். 7 வருஷத்துக்கு முன்னாடி வயசு கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். அதனால -7. ஸோ ஆன்சர் n - 7. இதுவே 7 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ n+7 வரும். ஓகேவா? அடுத்தது p-5 ஆனது 12 எனில் p-இன் மதிப்பு. p-5 இதோட வேல்யூ 12. அப்போ -5 அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா என்னவாயிடும்? +5 ஆகிடும். அப்போ 12 + 5 17. அப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 17. நீங்கள் என்ன பாருங்கள், 17லேருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12. சரியா? ஸோ பியோட வேல்யூ 17. ஓகேங்களா? அதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா? இந்த எழுதுகோள் ஒன்று கொடுத்துருக்காங்க. பி என்ற பகுதியுடைய நீளம்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பிங்கிறது தோருக்கு மொத்த நீளம் 6. அதில் இது வரைக்கும் என்ன போயிடுதுன்னா ஏ போயிடுது. அப்போ 6லேருந்து ஏ போயிடுச்சுன்னா மொத்தம் 6. அதில் இது வரைக்கும் போயிடுது. கரெக்டாக? 6ல் ஏ போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது தான் பி. அப்போ 6 - ஏன்னு வரணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A - 6ன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? 6 - ஏன்னு வரணும். இதே சரியா தவறா இல்லாமல் தனியாகவே நமக்கு ஆப்ஷன் மாதிரியே கொடுத்து கூட கேட்கலாம் பாருங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 6 - ஏன்னு வரணும். அப்போ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஃபால்ஸ், தவறு. ஓகேங்களா? அடுத்ததா இதோட விலை எக்ஸ், இந்த வாழைப்பழத்தோட விலை 5. இவ்விரு பழங்களின் மொத்த விலை. இது ஏதோ ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸ் வந்து X rupees, இது 5 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னா X+5. அப்போ இது சரி. கரெக்டுங்களா? அப்போது ட்ரூ. அடுத்ததா சியின் 3 மடங்கை விட 10 அதிகம். சியின் 3 மடங்கு, மடங்குனாலே பெருக்கல். மடங்குனாலே என்ன வரும்? பெருக்கல். சியின் 3 மடங்கை விட 10 அதிகம். அதிகம்னா ப்ளஸ், குறைவுனா மைனஸ். அப்போது C × 3னா 3Cன்னு எழுதலாம். 3C + 10ன்னு கிடைக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10C + 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு, ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 4வது 10 அரிசி பைகளின் விலை ₹T எனில் ஒரு அரிசி பையின் விலை T/10. ஆமாம், 10 அரிசி பையோட விலை Tனா T/10, பையில் 10 வரும். அப்போ இது சரி, இது ட்ரூ. ஓகேங்களா? 4வது ட்ரூ. Q மற்றும் 20ன் பெருக்கல் பலன் 20Q. Q × 20 நம்ம அதை எப்படி எழுதலாம்? 20Qன்னு எழுதலாம். ஸோ இது சரி. அப்போது 5வது ட்ரூ. ஓகேங்களா? அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள். மாறி என்பதன் பொருள். சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது, நிலையான மதிப்பை கொண்டது கிடையாது. நிலையான மதிப்பு கிடையாது. வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது, 8 மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது அப்படியும் கிடையாது. சில மதிப்புகள்னு கிடையாது, வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாறி. கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, எப்படி அப்படின்னா இப்போ 5 + P = 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. +5 இங்கே வந்தால் -5. 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3. அப்போ பியோட வேல்யூ 3. இதுவே 4 + P = 8ன்னு இருக்குன்னா +4 இங்கே வந்தால் -4. 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. அப்போ பியோட வேல்யூ 4. இங்கே பிக்கு 3 கிடைக்குது, இங்கே பிக்கு 4 கிடைக்குது பாருங்கள். அப்போ மாறி அப்படிங்கிறது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது தான் மாறி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஒரு வாரத்துக்கு 7 நாள், மொத்தம் W வாரம். அப்போ 7 × W 7W 7W அப்படிங்கிறது தான் இதோட விடை. சரிங்களா? கேள்வி எண் 13. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு. இங்கே வட்டத்தில் பாருங்கள், 2 4 7 11 16. 2 கூட 2 கூட்டினா 4. 4 கூட 3 கூட்டினா 7. 7 கூட 4 கூட்டினா 11. 11 கூட 5 கூட்டினா 16. இங்கே 2 3 4 5. அப்போ அடுத்து இங்கே என்ன கூட்டணும்? 6.
அப்போ 16 கூட 6 கூட்டணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 22. ஆப்ஷன் டி 22. புரிஞ்சு முடியுதா? அடுத்ததான் y + 7 = 13 எனில் y இன் மதிப்பு. இது முன்னாடி சொன்னது தான். +7 இங்கே வந்தால் -7. அப்போ 13 - 7. 13ல் 7 போயிடுச்சுன்னா 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி y = 6. ஓகேவா? அடுத்ததான் n-இலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று. n-இலிருந்து 6 கழிச்சா 8. அப்போ n - 6 = 8. இதோ இருக்கு பாருங்க. ஒருவேளை இங்கே என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இந்த -6 இந்த பக்கம் கொண்டு வந்து +6ன்னு போட்டு 8 + 6 14 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அப்படி எதுவும் கேட்கல. வெறும் இந்த கூற்று என்ன வரும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ n - 6 = 8. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2.1ல் நம்மளை கேட்டிருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின். இதோட எக்ஸசைஸ் 2.1 முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.